எல்லாரையும் குத்துறது கொல்றது எப்படிங்க படம் ஓடும்? ரஜினி நடித்தாலும் ஓடாது, கமல் நடித்தாலும் ஓடாது. அது எவன் குத்திக்கிட்டே இருந்தால் எவங்க பார்ப்பான்? எவ்வளோ நாளைக்கு பார்ப்பான்? ஒரு படம் பார்ப்பான், 2 படம் பார்ப்பான். இப்போ அவர் அசந்திருப்பார்ல அந்த இவர் லோகேஷ் கனகராஜ், என்னடா அந்த படம் ஊற்றிக்கிச்சேன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போது நான் என்ன சொல்கிறேன், நாயகன்கிறது வேறம்மா, அதில் எவ்வளோ எமோஷன் இருந்தது. இப்போ கூட ரீ-ரிலீஸ் பண்ணியிருந்ததுக்கே அவ்வளோ க்ரௌட் இல்லை, க்ரௌடு வந்து சிட்டியில் மட்டும்தான் போச்சு, வெளியூரில் ஓடலை. நம்ம பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. நான் சினிமாவுக்குள்ளே இருக்கிறவன், அவங்க வேணால் பீத்திக்கலாம் ஓடிச்சுன்னு, அதெல்லாம் ஒன்றும் பீத்தலை, அவனுக்கு நஷ்டம் தான் ரிலீஸ் பண்ணவனுக்கு. ஸோ என்னை பொறுத்தளவில் நீ வந்து எமோஷனலாக எடுத்தீங்கன்னா படம் டெஃபினட்டாக ஓடும். குடும்பம் இருந்தால் டெஃபினட்டாக ஓடும். அதை நீ சொல்கிற விதமாக சொன்னீங்கன்னா ஓடும். சும்மா ஒரு தான் வெட்டுறான் குத்துறான்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது இனிமேல் எனக்கு தெரியல, இவ்வளோ நாளாக ஓடிச்சு, இனிமேல் ஓடாதுன்னு நினைக்கிறேன். அது ஓடவும் கூடாது. நான் சொல்கிறேன், நான் வந்து கருணாக்கு நான் சாபம் கொடுக்கல, எல்லாம் மாறுங்கடா, எல்லாம் வாழ்க்கை எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்கள். சரி, நான் சொல்கிறேன், நீ ப்ரீச் பண்ண வேண்டாம், அட்வைஸ் பண்ண வேண்டாம், பட் சொல்ல வேண்டியதை சாஃப்டாக நீ சொல்லலாம் இல்லையா?